பண்ணா அனுமாரி மலையை தூக்கிட்டு வந்தாருன்றதை நீங்க நம்பணும். அது என்ன டீ கடையில் இருக்கிற கேக்கா கையில தூக்கிட்டு போறதுக்கு அம்மா மாதிரி மலையை தூக்கிட்டு வந்தாரு கதை சொல்லிட்டு இருக்கிறோம். அதை பூரா நம்பிட்டு இருக்காங்க. ஏபிடி பார்சல் சர்வீஸ் வேற, அதை படமா போட்டு வேற பல பத்தாண்டுகளா அதே படமா போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். பார்சல் பூரா நாங்க அப்படிதான் ஏற்றிட்டு போறோம்னா அப்பனா ஏபிடி ஓனர் வந்து கையிலே தூக்கிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு டாடா வண்டியில தூக்கிட்டு போறாரு? கப்பலே மூழ்கிட்டு இருக்கு நாட்டுல. ஒரு இலை மேல பெருமாள் படுத்திருக்காருன்னு ஒரு கதை சொல்றான். பிரதமர் என்ன சொல்றாரு? அந்த காலத்திலேயே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தது நாங்க தான். எப்படிரா யானை தலையை வெட்டி பார்வதியோட பையனுக்கு வச்சோம். ஏடா அதை வெட்டி வச்சோம், ஒரு மனுஷ தலையை வெட்டி வச்சிருக்க கூடாதா? அந்த குழந்தை வெள்ளா இருந்திருக்கும்ல. காட்டுல இருக்கிற யானையை கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அதான் அம்மா பெரிய தலையை வெட்டி வைக்கிற நீ. ராமேஸ்வரத்துக்கும் இலங்கைக்கும் சேது பாலம் கட்டினது நாங்க தான். அதை தேடு தேடினாங்க. நிறைய நேரத்தில் நான் கம்யூனிஸ்ட்டை விமர்சிக்கக்கூடிய காரணமே இதுதான். இந்த வீடியோவிலே தெரியும், நிறைய நேரத்தில் கம்யூனிஸ்ட்டுக்காரன் இந்து மதத்தை மட்டுமே டேமேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஆஞ்சநேயர் மலையை தூக்கிட்டு போனான்னா எனக்கு என்னாச்சும் வந்துட போது, அவர் தூக்கிட்டு போகிறாப்புல, உனக்கு என்ன வந்துச்சு? நாங்கள் அதை ஒரு கதையாகவே நம்பிட்டோம். நாங்கள் அவர் இருந்ததாகவே நம்புகிறோம். நாங்கள் ஒரு வழிபாட்டு கடவுளாக நாங்கள் பார்க்குறோம். உனக்கு என்ன வலிக்குது? ஏபிடி பார்சல் சர்வீஸில் படம் போட்டால் உனக்கு என்ன வலிக்குதா? திமுக காரன் தான் நான் தான் பிடுங்கினேன், பெண் விடுதலைக்காண்டி நான் தான் பிடுங்கினேன்னு பேசுவீங்க. ஈவேரா ராமசாமி தான் பிடுங்கினார்னு பேசுனீங்க. அதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரி இதையும் நம்பிட்டு போய் தோடா என்ன வெண்ண அப்படின்னு கேட்க தோணுது. பெரிய மனுஷனாக போயிட்டாப்புல. இவன் என்ன பண்ண முடியும்? நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்க தலைவரே. கம்யூனிஸ்ட்டுன்னு ஒரு கட்சி இருக்குது. அது தமிழ்நாட்டில் சுத்தமாக 0.00%. ஏன்னா இங்கே நிறைய பெரிய நிறுவனங்களோட போய் சண்டை போடுவானுங்க. ஏன்னா அவனுங்க அப்சர்வ் பண்ணிக்குவானுங்க. ஆனால் சின்ன சின்ன நிறுவனங்களில் சின்ன சின்ன பசங்க வந்து அப்போதைக்கு வேலை செஞ்சிட ஒரு 5000 10,000 வேலை செய்கிறான். அவனை வந்து கொத்தடிமை மாதிரி வச்சு வேலை வாங்குறாங்க. ஒரு 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை வாங்குறாங்கன்னா போய் கேட்க மாட்டானுங்க. ஏன்னா கேட்க தெரியாதவங்களுக்கு. ஏன்னா சின்ன நிறுவனத்தை போய் கேட்டால் 10-20 காசு வரும். அவனுக்கு பத்தாதில்ல. அடித்தா பெரிய கார்பரேட்டாக தான் அடிக்கிறது, இல்லைன்னா போகிறது கிடையாது. இந்த சாம்சங் நிறுவனத்தை போய் அடித்தானுங்கள்ல, அந்த மாதிரி. இந்த பொழப்புக்கு பொழைக்கிறதுக்கு எங்கனாச்சும் தெரு தெருவாக போய் பிச்சை எடுங்கடா.